வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாளை பற்றி தான் பேச போறோம். பங்குனி உத்திரம். இதுக்கு பின்னால் இருக்கும் வரலாறும் ஆன்மீக முக்கியத்துவமும் தெரிஞ்சதுனாலே நீங்க கூட சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடுவீங்க. பங்குனி மாதம் வருடத்துல கடைசி மாதம். அப்படியே நம்ம அக்கா மாதிரி பாசமா இருக்கிற மாதம். அந்த மாதத்துல உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளை தான் பங்குனி உத்திரம்னு சொல்றோம். அந்த நாள்ல கதை சொல்றாங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இது வெறும் கல்யாணம் இல்ல, ஒரு தீவிரமான பாகவத சம்பந்தம். வள்ளி அப்படியே ஒரு பக்தி சின்னம். அவளோட காதலுக்கும் நம்பிக்கைக்கும் தர்மம் ஒத்துழைச்ச நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். திருத்தணியில் முருகன் வள்ளி வராவிட்டா நான் வரமாட்டேன்னு அவளோட ஆசையை நிறைவேற்றும் நாளா இந்த நாள் நினைவில் வைக்கப்படுது. முருகனும் வள்ளியும் சேரும் அந்த நிமிஷம் பரம புனிதமா கண்டு கொள்ளப்படுது. இது மட்டும் இல்ல, மகாவிஷ்ணு நம் திருமாலும் ஸ்ரீதேவியோட கல்யாணமும் இந்த நாள்ல தான் நடந்ததாம். அதனால தான் வைஷ்ணவர்கள் இந்த நாளை மிகப்பெரிய திருநாளா கொண்டாடுறாங்க. சைவ புராணங்களுல இன்னொரு அழகான கதை இருக்கு. சிவபெருமானும் பார்வதியும் இன்றே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாம். சின்னதா இருக்கிற பங்குனி மாதமா தெரியலாம், ஆனா இப்படியே பெரிய பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் கல்யாண நாள். நம்ம வாழ்க்கையில விரும்புற விஷயங்கள் நடக்கணும்னா மனசால விரும்பணும், மனம் சுத்தமா இருக்கணும். அதனால்தான் பங்குனி உத்திரத்துல விரதம் இருந்து பூஜை பண்ண சொல்றாங்க. முதலா புனித நீராடல், பிறகு நெய் தீபம், பால் அபிஷேகம், மலர் அலங்காரம். முக்கியமா முருகனையும் வள்ளியையும் மனசார நினைச்சா அதுவே பாவ பரிகாரம். அடடா, இவ்வளவு அழகான தினம் நமக்கு வருடத்துல ஒரு தரம் தான் வருது. அதையும் சந்தோஷமா பக்தியோட வாழ்ந்தா வாழ்க்கையே ஒரு திருவிழா மாதிரி இருக்குமே. பங்குனி உத்திர நல்வாழ்த்துக்கள் தோழர்களே. நன்றி.